வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல், உங்கள் வஜ்ரவேல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு அருமையான விளையாட்டு விளையாட போறோம். அருமையா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். என்ன விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழிகளும் வச்சு சொலவடைகளையும் வச்சு தான் இந்த விளையாட்டு விளையாட போறோம். இப்போ இந்த விளையாட்டுக்கு வந்து எங்க அப்பாவோட உதவி நாங்க கேட்டிருக்கிறோம். அப்பா பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்பா தான் இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நடுவர். ஓகேப்பா, முதல் கேள்வி யாருக்குப்பா? சரி, முதல் கேள்வி வஜ்ரவேல். சரி. 5இல் வளையாதது 50இல் வளையுமா? இதோட அர்த்தம் என்னன்னா 5ல வராதது 50ல வருமா? ஒழுங்கா சொல்லுடா. விளக்கம் பத்தாது. எனக்கு தெரியல. ஆமா, நடுவர் வந்து அவங்க பூர்த்தி அடையணும். இல்லனா அந்த கேள்வி எனக்கு வந்து எனக்கு தெரியல. சரி, 5இல் வளையாதது 50இல் வளையுமா? எனக்கு கேள்வியே புரியல. ஓகே, நான் பாஸா? நம்ம தானா? ஓகே, 5இல் வளையாதது 50 வளையுமா அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அது சின்ன பசங்களால முடியும். சின்ன வயசுல எல்லாமே பண்ண முடியும். என்னதான் நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு தைரியம் வேணும் அப்படின்னா அது சின்ன வயசுல இருக்கும். அந்த தைரியம் நம்மளுக்கு 50 வயசுல கிடைக்குமா? அப்ப சின்ன வயசுலயே உங்களுக்கு தைரியமா நிறைய விடயங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்ல வருதுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். இதுக்குதான் நிறைய ஏரியா பார்ட்டிஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்கிறது. பார்ட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஊர்ல. ஆமா, நான் நல்லா வம்பிடுப்பேன். சரி, அடுத்து வா. பார்ட்டிஸ். இப்ப கேள்வி வந்து வெற்றி. சரி, வச்சிருக்கு. அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை. பச்சையை பத்தி தான் பேசுறாங்க. பச்சையா சொல்லிடாத. கரெக்டா சொல்லு. இக்கரை மாட்டுக்கு இக்கரை பச்சையா? பிரிச்சு மேஞ்சு பாரு. அங்க இருக்கிற மாட்டுக்கு எதுக்கு இங்க கவலை? அதுலடி ஒருவருக்கான ஒரு க்ளூ தரு. சின்ன பையன் நீ. அங்க இருக்கிற மாட்டுக்கு இங்க இருக்கிறது பச்சையா தெரியுது, இங்க இருக்கிற மாட்டுக்கு அங்க இருக்கிறது பச்சையா தெரியுது. அவ்வளவுதான். என்னதுன்னா நம்மகிட்ட இருக்கிறத விட இன்னொரு ஆள்கிட்ட இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மதிப்பு வந்து பெருசா தெரியும். இங்க எங்க இருக்கிறோமோ அதனுடைய அருமையை விட்டுட்டு ஆமா வெளியே இருக்கிறத அருமை தெரியாது. பரவாயில்ல, இருந்தாலும் இந்தியாவுக்கு போயிடுறோம். தமிழ்நாடு வந்து வஜ்ரு வந்து சரியா சொல்லியிருக்கான். அவனுக்கு வந்து 2 மதிப்பெண்கள். ரொம்ப நன்றிப்பா. இதுல பாதி எனக்கு வர வேண்டியது. பரவாயில்ல. சோக்காளி பேச்சை கேட்டு சீக்காளி சீரழிஞ்ச கதையால இருக்கு. இது என் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டதில்ல. மறுபடியும் கிடைக்குமா? சோக்காளி பேச்சை கேட்டு சீக்காளி சீரழிஞ்ச கதையால இருக்கு. சோக்காளினா என்ன? சோக்காளிக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. சீக்காளினா அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறதா சீக்காளி. அது மட்டும். சோக்காளினா வந்து ரொம்ப மேக்கப் எல்லாம் போட்டு மாடா இருக்கிற மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் சோக்காளி. சோக்காளி பேச்ச கேட்டு சீக்காளி சீரழிஞ்ச கதையால இருக்கு. இல்ல, எனக்கு புரியுது. ஆனா இது என்ன சொல்ல வராங்கிறது எனக்கு தெரியல. பரவாயில்ல, தெரியலன்னு விட்டுருங்க. இதுலயும் நிறைய பேருக்கு தெரியாம. வஜ்ருக்கு தெரியுமா? எனக்கு கேட்க சரியான்னு சொல்லுங்க. ஒரு ஆளோட பேச்சை கேட்டு நம்மளும் டுமிலா இருக்கக்கூடாது. கரெக்ட் தான். ஆனா அது யாரோட ஒரு சீன் போடுற ஆளோட பேச்சை கேட்டு நம்ம வந்து சீரழிஞ்சிருக்க கூடாது. அகமது நினைத்ததை முகமது சொல்லுவான். புடிச்சிட்டேன். ஓகே, உள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளியே தெரியும். உள் மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ. இப்போ அஜர் வந்து எனக்கு வந்து ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுல உள்ள நினைக்கிறேன்னா அது என்ன அறியாமையே என்னோட அகம் வெளியே அது தெரியப்படுத்தும். நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் என் மூஞ்சி காட்டி கொடுத்துரும் அப்படிங்கறதான். அகம்னா உள்ள மனசு. அகம் அது நினைத்ததை முகமது சொல்லுவானா, முகம் வந்து வெளியே சொல்லிடும், வெளியே காட்டி. சரியான பதில். உனக்கு புரியலையா? இப்ப புரியுது. சூப்பர். அடுத்தது வஜ்ருக்கு. அறுக்க மாட்டாதவளுக்கு 52 அருவாளாம். அறுக்க மாட்டாதவளுக்கு 52 அருவாளாம். ஒரு அறுக்க மாட்டாதவளுக்கு 52 அருவாளாம். அறுக்காத ஆளுக்கு 52 அருவாளாம். நிக்கவே வக்கீல். சொல்லுங்க, சொல்லு தெளிவா. ஒரு வேலையே பண்ணாதவங்களுக்கு இவ்வளவு பொருட்களா அப்படிங்கிறது எழுத்துல இருக்கிற ஒரு உதாரணம்
உதாரணம் இப்போ வஜ்ர்ட்ட ஒரு 4-5 கேமரா கொடுத்த மாதிரி வீடியோவே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தானே அந்த மாதிரி வெற்றி நாட்ட வந்து 50 கேமரா கொடுத்த மாதிரி புரிஞ்சிருச்சுல பாரு. இத்தனைக்கு நான் தானே உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இப்போ அடுத்தது வந்து வெற்றிக்கு இல்லையா? அம்மன தேசத்தில் கோவணம் கட்டியவன் பைத்தியக்காரன். ஓகே ஓகே. அதான் இப்ப நண்டிதிங்கிற ஊருக்கு போனா நம்மளும் நடுத்துண்டு நம்மளுக்குன்னு உட்காந்துடணும் அப்படிங்கிற மாதிரியே தான் இது. அங்க நாட்டுல எப்படி இருக்காங்களோ நம்ம அவங்க கூட போய் கலந்துருக்கணும். நம்ம மட்டும் துண்டா இருக்கணும் வேறமா இருக்கணும்னு நினைக்க கூடாது. அவங்க கூட நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கறதான் இதுல. இந்த வார்த்தையில வார்த்தையில உள்ளது பழிச்சுட்டு சொன்னா எனக்கு டிமானிடைஸ் ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். உடுப்பு போடாத மனிதர்கள் வாழும் ஊருக்கு போய் நம்ம மட்டும் உடுப்பு போட்டு இருக்க கூடாது. இந்த வார்த்தை அவங்களுக்கு தெரியாது, நம்ம யூடியூப் காரங்களுக்கு தெரியாது. இப்படி சொன்னா கண்டுட்டுவாங்கடா. சரி சரி சரிதான், வெற்றி சொன்ன சரிதான். வேலியில போற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையால இருக்கு. இப்ப என்னன்னா ஒரு ஓனான் வந்து ஒரு வேலியில போயிட்டு இருக்கு, அது வேட்டியில எடுத்து விட்ட மாதிரி. இதுக்குண்டான உதாரணம் ஒண்ணு. உதாரணம் இது எடுத்தனா செவனேன்னு போயிட்டு இருக்கணும், எதையுமே வீணா வம்புக்கு பிடிச்சி இழுத்து விட்டுற கூடாது. இப்ப அங்கிட்ட வந்து ஒரு சாக்கடை தோண்டி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து வேணும்ட்டே அந்த பக்கமே சும்மா போலான்னு அதுக்குள்ள போய் விழுந்துட கூடாது. பிச்சு கொடுங்க மார்க்க கொஞ்சம். மதிப்பெண்கள் கொடுத்துடலாம் வச்சிருக்கோம். இப்ப நாங்க என்ன பஸர் பயன்படுத்துறோம்னா செஸ் விளையாடுறதுக்கு உண்டான பஸர் தான் பயன்படுத்துறோம். இப்ப எப்படின்னா நான் இந்த பக்கம் அமுக்குறேன்னா அந்த பக்கம் லைட் எரிஞ்சிடும், அவ்வளவுதான். இப்போ நான் அப்படி எரிஞ்சிருச்சுன்னா நான் அமைக்கிட்டேன்னு அர்த்தம். அதே மாதிரி வஜ்ர அங்க அமுக்கினா இந்த பக்கம் லைட் எரிஞ்சிடும், அவன் அமைக்கிட்டான்னு அர்த்தம், அவ்வளவுதான். யாரு பக்கம் லைட் எரியலையோ அவங்க அமுக்கி இருக்காங்க, அவ்வளவுதான். சூப்பர், ஆரம்பிச்சலாம். 2 பேருக்கு பொதுவா இருக்கணும். ஓகே. சிங்கார கொண்டையாம் சிங்கார சிட்டு சிவந்தராஜம் சிங்கார கொண்டையாம் தாழம்பூவாம் அதனுள்ளே இருக்குமாம் ஈரும் பேணும். இது பேர் விடுகதப்பா. அது சொல்லுங்க, பரவாயில்ல. வாய்ப்பு இல்ல ராஜா. அமுக்கிட்டு கேக்குறேன். தேங்காவா நீ அவங்க சொல்ல மாட்டாங்க, நீ அமுக்கிட்டு சொல்லணும். சரினா மார்க் இல்ல. இதுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு சில அர்த்தங்கள் சொல்லணும். நீங்க தெரியாதுப்பா. அந்த நம்ம வீட்ல ஒரு பழம் இருக்கு, சிங்கார கொண்டையாம் தாழம்பூவாம் அதுக்குள்ளே இருக்குமாம் ஈரும் பேணும். தெரியலப்பா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, குடிக்கிறது கூழு கொப்பளிக்கிறது பன்னீர் அப்படின்னு, அதுவும் தெரியுமா? அது தெரியுமா? நீங்க எனக்கு புரியல. வாட்டர்மெலன் சிண்ட்ரோம்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதுவும் தெரியுமா? வாட்டர்மெலன் சிண்ட்ரோம் தெரியலப்பா. சரி, அதாவது என்னன்னா வெளிய பாக்குறதுக்கு சிங்கார கொண்டையா, அது மேல தாழம்பூவெல்லாம் இருக்குமா, அது உள்ள பார்த்தா ஈரும் பேணுமா இருக்குமா. ஓகே 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 ஓகே. சோ அதான். சூப்பர் சூப்பர், புரிஞ்சிருச்சு. சரி சரி, இப்ப அடுத்தது இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இவ்வளவு அடிச்சிட்டு கேட்டிருப்பான். நான் சொல்லு. இது வந்து பார்த்தோம்னா இது எறும்பு இல்லைங்க, இரும்பு அடிக்கிற இடம். இரும்பு எப்படின்னா அந்த அருவாலாம் செய்வாங்களா அந்த இடம், அந்த மாதிரி இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஏன்னா அங்க போனா பொசுங்கிரும். அதனால முக்கியமான வேற எதுக்கு மதிப்பு இருக்கிற இடத்துல இவனுக்கு என்ன வேலை இருக்கிற மாதிரி சொல்லும் போது இரும்பு அடிக்கிற இடத்துல எறும்புக்கு என்ன வேலைன்னு சொல்லுவாங்க சில பேர், ஈக்கு என்ன வேலைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே மேட்ச் ஆகும், ரெண்டுமே ஒத்து போயிருது. இது எப்படின்னா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல எடிட் பண்ற ரூம்ல வஜ்ருக்கு என்ன வேலை, அவ்வளவுதான். எனக்கு எடிட்டிங் விட சம்பந்தமே இல்ல. உனக்கு தாண்டி நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, சரி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உங்க கூட விளையாண்டதுல எனக்கு மிக்க சந்தோஷம், மகிழ்ச்சி. சூப்பர். சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறோம். இந்த கேள்வி எல்லாமே உங்களோட நண்பர்களே நீங்களும் கேட்டு பாருங்க, யாருக்கு எத்தனை பதில் தெரியுது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் அவ்வளவுதான். உங்க கருத்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்ட் 2 வேணுமான்னு சொல்லுங்க. பார்ட் 2 இதுல சரி நீங்க சொல்லுங்க, அது பொறுத்து தான் நான் எப்படி பண்றோம் அப்படிங்கறது பார்க்கலாம். சரி, நம்ம இதுக்கு தாங்கல வெல்ல மைண்ட் வாங்க. அதுல நான் மேக்புக் வாங்கணும். அதான். சரி நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்.